சின்னவங்கள்ல இருந்து 10 வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடறது டேஸ்ட் 3 விதமானது. ஆமா, நல்லா இருக்கும். ஸ்வீட்டு, தாளிச்சது, எரிப்பு. ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அவலா? அவல் 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 வச்சு நம்ம ஒரு 3 டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அவல வச்சு எல்லாமே செய்யலாம். 7 நாள் 7 விதமான ஆகாரங்கள் நம்ம செய்யலாம் அவல வச்சா. ஆமா, சரி. அதுல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 ஐட்டம் டிஃபன், ஸ்நாக்ஸ், லஞ்ச் இந்த 3க்குமே பொருந்த மாதிரி ஒரு 3 ஐட்டங்கள் நம்ம செய்ய போறோம். சரி. அதுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்க சம்பாவல். இத வந்து என்ன செய்யணும், என்னைக்குமே அவல வந்து தண்ணியில கோவர வச்சுட்டே இருக்க கூடாது. 3 செய்யணுமா. அதே மாதிரி இதுல பொலிப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நினைச்ச உடனே பார்த்தா அதுக்கு குவான்டிட்டி கூடுதல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவல் வந்து ரொம்ப நல்லதுன்னா ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த வறட்டு இருமல்னு சொல்லுவோம். ஆமா. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல நல்ல தொடர்ந்து இருமல்ல 2 அவல் எடுத்து வாயில போட்டு சவச்சாலே அந்த இருமல் போகும்னு சொல்லுவாங்க. இல்ல, அது வந்து அவல் வந்து ரொம்ப நல்ல பசி ஒண்ணு எடுக்காது. கொஞ்சம் அவல தூக்கி வாயில போட்டு சவச்சிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும். அது டேஸ்ட் அப்படியா, இது நல்லாவும் இருக்கும். சரியா. இத வந்து நான் கழுவிக்கிட்டு 2 தண்ணியில, ஏன்னா எந்த சாதனம் நம்ம கழுவோம், அதே மாதிரி இதையும் கழுவிக்கிட்டு வெந்நீர் இது பண்ணுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எந்த அரிசியில எவ்வளவு தவிடு இருக்குமோ அதே மாதிரி அவர்லயும் தவிடுகள் காரியங்கள் இருக்கும். அதனால கண்டிப்பா கழுவியே தீரணும். கழுவி பார்ப்போம். சரியா. நான் வந்து ஒரு 4 தண்ணி கழுவுனேன். ஏன்னா இந்த மாதிரி தவிடு கிடக்கும். இந்த பாருங்க, பார்த்தா தெரியும். சம்பாவல் பார்த்தீங்களா, அப்படி கழுவும் போது அது அவ்வளவு நல்லா சாஃப்ட் ஆயிட்டுலாம். இதுதான் இதுல உள்ள மேட்ரு. தண்ணி எல்லாம் ஊத்தி நம்ம கோவர வச்சுட்டோம்னா குழஞ்சு போயிடும். கடைசி கொழுக்கட்டை தான் பிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அரிப்புல போட்டு கொத்தி அமைக்கின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த தண்ணி அவ்வளவுமே என்ன செய்யறோம், தோந்துரும். அதுக்காண்டி இந்த அவலாவது ஒரு 4-5 தடவை நம்ம கழுவணும். வெள்ளை அவல் உண்டு, கழுவவே வேண்டாம். ஒரு 2 தடவை கழுவுனோடனே அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வச்சுட்டாலும் அடியில உள்ளது எல்லாமே நல்லா குழஞ்சிரும். இந்த மாதிரி எதுக்குன்னா எவ்வளவு சாஃப்ட் ஆக்கியாச்சுன்னா, இப்படி நம்ம வந்து இதை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சிட்டோம்னு வைங்களாம். பாருங்க, இப்படி நம்ம பிசைஞ்சிட்டோம்னா ஒரு கொழுக்கட்டைனால இதுல பிடிச்சிடலாம். கண்டிப்பா அவல் கொழுக்கட்டை இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். ஆனா ஆமா, ஆவில வச்சு வேக வைக்கணும்னா இல்லைன்னா இந்த பேட்டர்ல ரெடி பண்ணணும். அதனால நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ட்ரையா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு தட்டத்துல என்ன செய்தேன் போட்டு வச்சாச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம சாஃப்ட் ஆகிட்டோம். ஒரு 4 தடவை வாஷ் பண்ணாலே அதுல உள்ள அழுக்குகளும் பேரும், 2வது சாஃப்ட்னஸும் கிடைச்சிடும். சரியா. 3 விதமான டிஷ் செய்ய போறோம்னு சொன்னா அப்படிதானே. அதுல ஒரு 2 எண்ணத்துக்கு அடுப்பு பத்த வைக்க எடுக்க ஒண்ணு வேண்டாம். சரி, அதுக்காக வேண்டி உள்ள தேவையான 3க்குமே ஈக்குவலா எடுத்தாச்சு. சரியா. அதாவது உணர்ந்துட்டுனா தேருமா, அப்படி கல்லு கணக்கு ஆகுமான்லாம் கிடையாது. அதுதான் 4 தண்ணி நம்ம கையை பிசைஞ்சு கழுவும் போது இதுல உள்ள அழுக்குகள் காரியங்கள் வெளியே போகும்போது அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா சர்க்கரை போட்டு நம்ம விரவோம். இனிப்பு கொழுக்கட்டை, இனிப்பு அவல், இனிப்பு அவல். ஆனா அதுக்கு வந்து சீவணும். நான் வந்து என்ன செய்ய பொடிச்சிட்டேன். ஆனா லைட்டா மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு ஆட் பண்ணிடுவேன். போட்டுடலாம். ஆமா, மிஷின் தேவையில்லை. என்ன கல்லு மாதிரியே இருக்கு? இல்ல, கல்லு மாதிரி இல்ல, சாஃப்டா தான் இருக்கு. இப்படியே போட்டுட்டு இது கூட ரொம்ப முக்கியமா தேவை தேங்காய். 2 உப்பு சேர்த்துடேனா, ஏலக்காய் சேர்க்கலாம், அது ஆப்ஷன் தான். போட்டு இதெல்லாம் தான் கோயில் பிரசாதமா எங்களுக்கு
ஆனா இதெல்லாம் எப்பனாலும் சாப்பிடலாம். கண்டிப்பா டேஸ்ட் அப்படி ஒண்ணு ரொம்ப கஷ்டமான வேலை இதுக்கு என்ன கிடையாதுல. பண்ணுவாங்கன்னா இப்ப இது நம்ம சர்க்கரை போடுறோம், சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் சீனி இந்த பொரிகடல கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுடலாம். அது வந்து அது ஒரு வகையா நல்லா இருக்கும். அது இந்த சித்திர விசு மாதிரி உள்ள அது அவல வந்து ஸ்பெஷல். அவல நினைக்க மாட்டாங்க அதுல. அவல்ல தண்ணிய தொளிச்சு வைப்பாங்க ஸ்ரீயப்பா. ஆனா அவல இப்போ உள்ள அவல்லாம் கழுவிதான் எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப இதாயிரும். எப்படி கொஞ்சம் ஈர நைப்பொடி தான் இருக்கணும்னா, ஏன்னா அப்பதான் சாப்பிடும்போது நம்மளுக்கு சாஃப்டாவும் இருக்கும். என்னாச்சா? அடுத்தது இது இனிப்பு அவல் அப்படிதானே? இனி அடுத்தால நம்ம செய்யறது காரம். அதுக்கு என்ன ஒண்ணு இல்ல, தேங்காய் துவையல் அரைப்போம்ல, அதுதான். ஆனா தேங்காய் துவையல் வந்து காரசாரமா அரைக்கணும், அதுதான் இதுல மேட்டர். காரம் எரிப்பு. சாரம்னா ரொம்ப மீனிங் உண்டு. சாரம்னா வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கு கம்பு எல்லாம் கட்டுவாங்கல்ல, அது இங்கிலீஷ்ல ஸ்கபோல்டிங் சொல்லுவாங்க. அது ஒரு சாரம். லுங்கியையும் சாரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, அதுக்காக வேண்டி நான் வந்து இவ்வளவுதான் அவல் எடுத்திருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு. உள்ளி போடக்கூடாது, இஞ்சி, அடுத்தால வெள்ளைப்பூடு, உப்பு, புளி, புளி, கண்டிப்பாக கருவேப்பிலை போட வேண்டும். தண்ணி ஊத்தி அரைக்க கூடாது. தண்ணி ஊத்தக்கூடாது. இதெல்லாம் செய்யும் போது பச்சை தேங்காய் எடுக்கணும், பால் தேங்காய்ன்னு சொல்லுவாங்களா, ஏழாம் தேங்காய். அப்படி எடுத்தாதான். காஞ்ச தேங்காய் இருந்தா இப்ப நம்ம தண்ணி ஊத்தணும். இது கடுகு உளுந்து பருப்பு இப்படி தாசம் பண்ணாண்டாமா? அதுக்கு அது வேற. அதுக்குதான் இன்னொரு மெத்தட் எடுத்து வச்சிருக்கோம்ல. சரி சரி. உப்பு போட்டிருக்கா? ஆமா, உப்பு எல்லாமே போட்டோம். அதாவது சாமிக்கு செய்வாங்கன்னு சொன்னது, நான் வந்து சாமிக்கு வைக்க மாட்டேன். எந்த ஒரு செய்யலாம். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு ஐட்டங்களுமே சீக்கிரம் சாமிக்கு வைக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாக்கா சாமிக்கு செய்யும்போது நான் முதல்ல டேஸ்ட் பாத்துருவானா. அதே மாதிரி பிள்ளைங்களை அது தப்பு செய்துட்டு திரும்பி சாமிக்கு வைக்க கூடாதுல்ல. அதனால மேக்சிமம் நம்ம வந்து சாமிக்கு இந்த ஐட்டங்கள் எல்லாம் வைக்கிறது இல்ல. தண்ணி ஊத்தாம அரைச்சா மட்டும்தான் இப்படி வரும், ஆயிரும். அவல் வந்து ஏற்கனவே நம்ம 4 தடவை கழுவி இருக்கும். கழுவி அது சாஃப்ட் ஆக்குன பிறகுதான் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி ஒவ்வொரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணுவோம். அதனால தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் இப்படி எல்லாம் செய்து நம்ம டிஃபன் பாக்ஸ்ல கூட எடுத்துட்டு போகலாம். ஸ்ரீயப்பா ஒண்ணுமே செய்ய டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? உரப்பு, புளிப்பு, காரசாரமா இருக்கணும்னு சொன்னோம்ல, அதனாலதான் இது. அடுத்தால ஒண்ணு செய்ய போறது தாளிக்கணும். அதே மாதிரி இப்ப நம்மள்ட்ட வந்து கற்பட்டி காப்பி எப்படி போடுவீங்க, அது மேட்டர் எல்லாம் கிடையாது. கற்பட்டி வந்து ஆனா உடங்குடி கற்பட்டின்னு சொல்லுவோம், ஒரிஜினல் கற்பட்டி. அந்த கற்பட்டி வந்து கரைய நேரம், அதனால கொஞ்சம் தண்ணி, சூடான தண்ணில அதை கரைய போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணணும். நான் அப்படிதான் நான் ரெடி பண்ணிருக்கேன். இனி இது நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கட்டு அடுத்தல அதுல என்ன சேர்க்கன்னு பார்ப்போம். இங்க வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய். இந்த தாளிப்புக்கு உள்ளி போடனாலும் போடலாம், நம்மளும் நீ உள்ளி போடல. சரியா? உள்ளி போடணும் வேண்டாம். அதுக்கு பதிலா கடுகுல உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு,
இது லைட்டா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கடுகு சேர்க்கலாம். இதுக்கு எரிப்புக்கு வத்தல் மிளகு போடணும். 2ஆ தான் வெட்டி போடணும். இது நம்ம கொஞ்சம் எரிப்பு தான் சேர்ப்பேன்னா. சிம்லே தான் வச்சிருக்கேன். போட்டாச்சா? செவந்துச்சா? நீ லைட்டா கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய சவுண்டு கேட்டா தேங்காய் எல்லாம் நல்ல வசக்கண்டா இனி ஆஃப் பண்ணிடுவானா. ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுல தேங்காய் இருக்கட்டு. ஏன்னா தேங்காய் நல்லா வறண்டு வராண்டா. அவல் போட்ட பிறகு உப்பு போடலாமா? இதுல அவுல்லதான் நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணேன். தேவையான அளவு கொஞ்சம். இந்த அவுல் பச்சரிசி மாவுல எல்லாம் உப்பு சேர்க்கும்போது பார்த்துதான் சேர்க்கணும். அவலை போட்டு விரவிடணும். அவல்ல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் இது பாக்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். அது மூணுமே 3 கலர்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சது இந்த அவல் தான். பொதுவாக இது வந்து கொஞ்சம் நமக்கு அதுதான் சாய்ஸ். விலையும் கொஞ்சம் கம்மி. நம்ம காலையில ஒரு டிபனுக்கு வந்து இது வந்து அவளுக்கு கம்மின்னு இல்ல, இந்த காலை டிபன் நல்லாவும் இருக்கும். உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு இல்லையா? சரி வச்சா 3 ஈஸியான வேலை. அப்படி சுண்டுன நிமிஷத்துல நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தால நம்ம வந்து நான் காபி போடுறதுக்காக வேண்டி வீட்டுல தூள் இல்ல அப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவங்களுக்காக வேண்டி இந்த இதுனா கற்பட்டி இருக்கும், தூள் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொத்தமல்லி இருக்கலாம், வறுத்து பொடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அதுவும் போடலாம். கொத்தமல்லி எல்லாமே அப்படியும் போடலாம். நான் வந்து கொத்தமல்லி வந்து பித்தத்தை குறைக்கும். இன்னும் கொதிக்கலன்னா இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்ப ஒரு 3 ஸ்பூனு 3 கப்பு காஃபி அடிக்கீங்கன்னா 1 ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு அளவு கொத்தமல்லி எடுத்தா போதும். அப்புறம் நல்ல மிளகு. இதுக்கு மெயினா சேர்க்கிறது சுக்கு. வேற ஒண்ணுமே நம்ம சேர்க்காண்டா சுக்கு நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம். போட்டு கொதிக்க ஆரம்பிச்சுட்டா நல்லா கொதிச்சு வந்த உடனே பொடிஞ்சிட்டான் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். வச்சுட்டு மூடி வச்சுட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுல உள்ள ஜூஸ் எல்லாமே கொத்தமல்லி நல்ல மிளகு இதுல உள்ள இதெல்லாம் இறங்கிருமா. அதுக்கப்புறம் அரிப்பை வச்சு அரிச்சு நம்ம காப்பி ரெடி பண்ணிட வேண்டியதான். ஓகே, நம்ம இனிமேல் பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம்னா. இங்கே பாருங்க. எங்கே பாக்குறது? இந்த பாக்க சொன்னேன். இது வந்து தாளிச்ச அவலு. ஓகே, இது வந்து காரசாரமான அவலு. இது இனிப்பு அவலு. எல்லா சர்க்கரை அவலு. என்ன சொல்லேன்னா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அது கற்பட்டி காப்பி, கொத்தமல்லி சுக்கு காப்பி மாதிரி போட்டு வச்சிருக்கு. இது அவ்வளவு சாப்பிட்டுட்டு இது டைஜஸ்ட் ஆயிடும். ஓகேயா? ஏன்னா சின்னவங்கள்ல இருந்து 10 வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடறதுக்கு டேஸ்ட் 3 விதமானது. நல்லா இருக்கும். ஸ்வீட்டு, தாளிச்சது, எரிப்பு. இதெல்லாம் வந்து சிம்பிளான வேலை தானே. கூடி போன ஒரு 5 நிமிஷத்துல நம்ம டக்குன்னு ரெடி பண்ண கூடிய வேலை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அப்படிலாம் இல்ல, ஏன் சர்க்கரை எல்லாம் அப்படிலாம் ஆகாது, தாளிக்கிறதுக்கும் ஆகாது. தேங்காய் துவையல் நம்ம அந்த துவையல் அரைச்சு ரெடி பண்ணதான் வேணா கூட 5 நிமிஷம் ஆகுமே தவிர பெரிய இதெல்லாம் இல்ல. ரொம்ப நல்லது. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஹெவியா இருந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்ய இன்னைக்கு கற்பட்டி காப்பி சுக்கு காப்பி ஆட் பண்ணிருக்கோம். ஓகேயா? கண்டிப்பா செய்து பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பான்னு சொல்றது கண்டிப்பா செய்தே பார்க்கக்கூடிய ஒரு சாதனம். சிம்பிள் தானே. அவல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஃபுட் ஆகும். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. சும்மையே சாப்பிடலாம். அதான் சொன்னால ஒரு இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பா அதை 2 அவல போட்டு அந்த இருமல் போகுமா. அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல ஆரோக்கியமான சமையல் வேணா நம்ம வடமறை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.